ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஆரி ஒர்க் மட்டும் இல்லாமல் சாரீக்கு டசல்ஸும் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோஸும் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, உங்கள் ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னொன்று வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும்போது இந்த ஹார்ம் ஹோல், அதாவது கைக்கு அடியில் அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்வெட் ஆகுது. அந்த ஸ்வெட் ஆகிற இடம் வந்து அப்படியே நமக்கு தெரியுது வெளியே அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வெட் ஆனால் அந்த தண்ணி பட்டு அந்த தண்ணி பட்ட இடம் வந்து நமக்கு அப்படியே இந்த மாதிரி அசிங்கமாக தெரியும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து காஸ்ட்லியான ப்ளவுசஸ் வந்து நிறைய ஒர்க் கொடுத்து போடுவோம். அதனால் அதில் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த மேலே வச்சுருக்காங்களே அந்த பீட்ஸ், அந்த மணிகள், இதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரமாக கருத்து போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு போட்ட ஒர்க்குக்கு வந்து ஒர்த்தே இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வெட் பேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதான் ஸ்வெட்டிங் ஆகுது இல்லையா, அதுக்காக பேட்ஸ் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்குது. இது வந்து ரீயூசபிள் கிடையாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டா தூக்கி வீசிடணும். அந்த மாதிரி இது பேட்ஸு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே வந்து ஷீட் எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸை வந்து அந்த ஹேண்டை வந்து திருப்பிக்கிறேன். திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஒட்டிக்கலாம். இது எப்படி ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அந்த சைடு வந்து மேலேயும், கொஞ்சம் சிறிய சைஸாக இருக்கிறது வந்து கீழேயும் இருக்கணும். அதாவது கைக்கு வந்து இந்த பெரிய சைஸு மேலே வந்துடணும். இந்த கீழே உடம்பு வரும் இல்லையா, அதுக்கு வந்து கீழே சின்ன சைஸ் வச்சு நீங்கள் ஒட்டி விடணும். இப்படி ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த அதாவது ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். அந்த இடத்துல ஸ்வெட் ஆகிற இடத்துல நீங்கள் இதை வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வெட்டிங், அந்த தண்ணி போயிட்டு நம்ம ப்ளவுஸில் படாது. ப்ளவுஸும் வந்து செக்யூராக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸை வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு, அதாவது வெயிலில் போடக்கூடாது, நிழலில் வந்து கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து மடித்து வச்சுக்கலாம். திரும்பி உங்களுக்கு செக்யூராக இருக்கும். அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியிலே போட்டு வைக்கக்கூடாது. நல்லா மடித்து நீட்டாக ஒரு கவரில் போட்டு, ஒன்று அந்த கவர் ஜிப்லாக் கவராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நார்மலான கவர்லேயே போட்டு காற்று போகாத மாதிரி சுற்றி ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் வெளியே எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து லைஃப் கொடுக்கும். ஏன்னா பீட்ஸ் வந்து வெளியே வச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று உரசும். அதாவது துணியோடு உரசிட்டு இருக்கும்போது அது வந்து சீக்கிரம் கருத்து போக நிறைய சான்ஸ் இருக்குது. நார்மலாகவே வந்து பீட்ஸை யூஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து பீட்ஸை வந்து ஒரு பாக்ஸஸ் அந்த மாதிரி, அதாவது காற்று போகாத மாதிரி வச்சு தான் நாங்களே யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கருத்து போயிடும். தேங்க்யூ காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.